பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் மாநிலம் முழுதும் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் நாட்களில் வலுவடைந்து தீவிர புயலாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கில் நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு சுமார் 800 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கு திசையில் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் மையம் கொண்டுள்ளது. திங்களன்று காலை தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் புயலாக உருவெடுக்கும். இதற்கு மோந்தா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து செவ்வாயன்று தீவிர புயலாக வலுவடையும். பின் ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவுக்கு அருகே தீவிர புயலாக கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் மணிக்கு 90 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். புயல் காரணமாக இன்று திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும். திங்களன்று ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும். இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழை பெய்யும். செவ்வாயன்று ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை மையம் கணித்துள்ளது.